தொடக்க விழாவுக்கும் நிறைய விழாவுக்கும் வந்திருந்தார். மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தேன். வரவேற்பதற்கும் சண்டா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார்கள். மன நிறைவோடு அதை பணியை இந்த சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை. வாய்ப்புகள் வரும்போது உறுதியாக டெல்லி செல்வோம். முதல்ல கேள்வியை பதிவு கடிதம் கொடுத்ததாக சொல்றாங்க. எது தொடர்பான அந்த கடிதம் தெரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாகவே நான் சந்திக்கும் போதெல்லாம் வாழ்த்து கடிதத்தை அவரிடம் தருவேன். நலமுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கடிதம் தருவேன். சிரிக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் நடந்து முடிந்து செய்தியாளர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நபர்களை பார்க்கும்போதெல்லாம் 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டங்களை இங்கு ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார். உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற 80% நாடுகள் நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்திருக்கிறார். மாண்புமிகு பாரத பிரதமருடைய கடமையை, அவருடைய செயல்திறன், அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய பணி திட்டமிடுதல், முடிக்கின்ற பணிகளை பார்த்து, உதாரணத்திற்கு சந்திரயான் சந்ததியிலிருந்து நம்முடைய இந்திய திருநாடு மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் உச்சத்திற்கு தொடுகின்ற நிலை இப்போது இருக்கிறது. ரகசியம்னு சொல்றேன், எப்படி வெளியே சொல்ல முடியும்? அதனால ரகசியம் சொன்னேன். தெரியப்படுத்தவரிடம் தெரியப்படுத்துவது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். பின்னால வரும். கடைசி வரை வழக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கீழிருந்து உச்சநீதிமன்றம் தான் நீதியான தீர்ப்பை வழங்க இருக்கிறது. அந்த தீர்ப்பில் எங்களுக்குரிய நியாயமான புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதிக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்ல, அந்த அப்ப நடந்த பொதுக்குழுவில் யாரெல்லாம் உட்கார முடியும், 6 மணிக்கு உட்கார வைத்தாலும் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தண்ணி பண்ண கொண்டு எரிஞ்சாரு உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களாம் உட்கார்ந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தொடரும். ஏற்கனவே நான் அதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். உறுதியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் விரும்பினால் நான் சந்திப்பேன். அது தவறான செய்தி. இன்றைக்கு அங்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த அலுவலகத்தை நாங்களும் அமமுகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று உறுதியாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி தினோடு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்வோம். தேர்தலில் கூட்டணி அமைத்து போடுவோம். கூப்பிட்டு தான் முதல்ல சொல்லுவோம். பத்திரிகை செய்தி சூழல் இருக்கு, நல்ல சூழல் இருக்கிறது. இணைந்து பணியாற்றுவது நல்ல சூழல் இருக்கிறது. நீங்க முன்னாடியே ஒரு செய்தியாளர் சந்திப்பீங்க. பாஜக கூட பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை திறமா இருக்கா, உறுதியா இருக்கா? இந்த செகண்ட், இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்பில் இருக்கின்றோம். அகில இந்திய அளவிலே இந்த மாநில அகில இந்திய அளவில் பாஜக கூட்டணி வெளியே போயிடுச்சு. சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கான எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்றாங்க. நீங்க என்ன சுத்த போய் அவங்க மேல கடுமையான வெறுப்பு இருக்கு மக்களுக்கு. அவங்ககிட்ட தான் தலைவர் வகுத்து தந்த வதிய சட்ட விதியை மாற்றுவதற்கு இடமில்லை என்று அவரே சட்ட விதியை வகுக்கின்ற பொழுது ஒரு இறுதியான முடிவை அதில் வச்சிருக்காரு. அதை போய் மாற்றுறதுக்கு யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது.
50 வருஷம் அந்த இரண்டு தலைவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருச்சா? திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவேற்றிருக்குது. இதுவரைக்கும் கொடநாடு கொள்ளை வழக்கில் வந்து எந்த விதமான தீவிர நடவடிக்கை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். அந்த கொடநாடு கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அப்போது நாங்கள் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன். உண்மையான குற்றவாளிகளை மாண்புமிகு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அங்கே கொலை நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 6 கொலை நடந்திருக்கிறது. இதை விரைவாக கண்டுபிடிப்பதுதான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உரிய பணி, கடமை. அதை செய்யும் என்று சொல்லியிருக்கிறது அறிக்கையின் வாயிலாக. அது அப்பவே நடைபெறல, இப்பயே நடைபெறல. 2 பேர் எதிர்த்தது நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நான் ஆட்சியில் இல்லை, கூட இல்லை, ஆட்சியில் இல்லை. அது இல்லை, அவங்க நடந்தது ஏப்ரல் மாதம். நாங்கள் இணைந்தது ஆகஸ்ட் மாதம். இல்லை, எத்தனை நேரம் சொல்றதுங்க? போய் செக்ரட்டரியில் போய் அவர் ரூம் சேம்பருக்கு போய் தேவையில்லாமல் கெட்டவர் வருதுங்க. அது முதல்ல விரைவாக முடியும். யாரு அவர்கிட்ட கேட்கணும். அதிமுக தலைமை அதிமுக வேட்டி கட்ட முடியல, குடியை பயன்படுத்தணும். எட்டி உதைத்தது யார் என்பது போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது. நாங்கள் வந்து 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு, அப்போ வந்து அக்கிரமம் அநியாயம் நடந்தது. 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் எங்களுடைய இசையை பற்றி முழுமையாக அந்த பொதுக்குழுவில் அழைப்பதில் அனுப்பப்படவில்லை. அதனால் எதேச்சையாக நடத்துகிறார், அதான் அது பொதுக்குழு அல்ல என்ற முடிவு செய்து நாங்கள் தலைமை கழகத்திற்கு அமைதியாக எங்களுடைய கார்களில் பயணித்துக் கொண்டிருந்தோம். தலைமை கழகத்திலும் இந்தியன் பேங்குக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. நாங்கள் இந்தியன் பேங்க் அருகில் சென்ற பொழுதே எங்கள் மீது வன்முறை தாக்குதல் நடைபெற்றது. அதுதானே உண்மை. அது எல்லா கிளிப்பிங்லையும் இருக்கு. சிசிடிவியில் கேமராவில் இருக்குது, போலீஸ் கேமரா இருக்குது, போலீஸும் கூட வந்துட்டு இருக்காங்க, அவங்களே இருக்கு. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருந்து நாங்கள் வருவதற்கு முன்பாகவே காலையில் 8 மணிக்கே வந்து நாங்கள் வருவது தெரிஞ்சு கூட்டிட்டாங்க. எங்கள் வெளிக்கேட்டை தலைமைக்குள்ள வெளிக்கேட்டை போட்டு 300 பேர் சேரப்பட்டு உட்காந்துருக்காங்க நடு ரோட்டில் ரோட மறிச்சு. இதுதான் நடந்தது. உங்களுக்குலாம் இருந்தீங்களே, நீங்களும் பார்த்தீங்களா? அது பார்த்துட்டு திரும்ப எங்களை கேள்வி கேட்டால் எப்படி? நீங்கள் தான் சாட்சி. உங்களுக்கு கடன் இல்லைங்க ஐயா. நான் என்ன மறுபடியும் பல கூட்டத்துக்கு முழுமையான விளக்கம் தந்துருக்கு. சொல்றது பொதுக்குழுலே வாசிருக்கேன், நல்லா கேட்டுங்க முழுமையா. மாண்புமிகு அம்மா அவருக்கு 2 கோடி ரூபாய் ரெக்கார்டர் பூர்வமாக கட்ட வேண்டியிருந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை கேட்டார்கள். கட்சி பணியிலிருந்து திரும்ப பண்ணி வச்சுக்குவோம், நான் 1 வருடத்தில் அதை திருப்பி கொடுத்துடுவேன் என்று சொன்னார்கள். நான் காசோலையமாக கொடுத்ததும் அதற்கு அடுத்து நடைபெற்ற பொதுக்குழுவில் நான் வாசித்திருக்கிறேன். பொருளாளர் என்ற முறையில் அந்த வரவு செலவு வரும்போது மாண்புமிகு அம்மாவுக்கு 2 கோடி ரூபாய் காசோலை மூலம் தந்ததை வாசித்திருக்கிறேன். மீண்டும் மாண்புமிகு அம்மாவில் பொதுக்குழு முடிஞ்ச பிறகு கொடுத்துட்டாங்க, செக்காக கொடுத்து வச்சு அது வரவாயிருச்சு அக்கௌண்ட்டில். அதுக்கு அடுத்து நடந்த பொதுக்குழுவிலையும் நான் வாசித்திருக்கிறேன். பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு நான் வாசிக்கல. அப்போ அந்த அநியாயமாக நடந்த பொதுக்குழு அப்போது என்னை வாசிக்க விடலை. அதுக்குள்ளே கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அவங்களாம். அந்த பொதுக்குழுவையும் நான் கொடுத்தது கட்சியிலிருந்து கொடுத்ததையும் நான் பொதுக்குழுவை வாசித்திருக்கேன். திரும்பவும் அம்மா அவர்கள் திருப்பி செலுத்தியதையும் நான் பொதுக்குழுவை வாசித்திருக்கேன். இவ்வளவு பத்திரிகை தொலைக்காட்சி நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்ப போட்டுருங்க, இதனாலும் சரியா? இந்த ஆண்டு வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க. 260 ரூபாய் எங்க இருக்கு? 600 சார், அவங்க பொறுப்பட்டிருந்து அண்ணன் சீனிவாசன் பொருளாளரானதிலிருந்து வரவு செலவு கணக்கை நாங்கள் கேட்கப் போகிறோம் கோர்ட் மூலமாக. அதற்கு அவங்க தக்க பதில் சொல்லி ஆக வேண்டும். பத்தாது என்று ஏற்கனவே நான் அறிக்கை மூலம் வெளியிட்டேன். 3000 கோடி ரூபாய் 3000 ரூபாய் தர வேண்டும் என்று அறிக்கை. அவங்களுக்கு கேட்கணும். நிறைவா இல்லை, அது மக்களுக்கு நிறைவாகவே இல்லை. அம்மா இருக்கும்போது என்னென்ன கொடுத்தாங்க, இங்கே பார்த்துக்கிட்டு தான் மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போனாங்க. பொங்கலை இனிப்பாக கொண்டாடுவாங்க.
கூட்டணி இருந்ததால சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாத இப்போ வந்து எடப்பாடி வந்து அதிமுக பிஜேபி வெளிவந்த பிறகு சிறுபான்மை இயக்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எடப்பாடி வந்து சந்திக்கிறாங்க. இப்போ எஸ்டிபி நடத்தக்கூடிய மாநாட்டு கூட இபிஎஸ் அழைப்பு உங்களை யாருமே வந்து பார்க்கல சார். தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும். உறுதியாக இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். மாண்புமிகு பாரத பிரதமர்களை தேர்வு செய்யப்பட்ட தேர்தல். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார். அதிமுக கூட பாஜக கூட்டணியில மீண்டும் பொதுக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? இது எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி எல்லா பத்திரிகை தேர்தல் வந்ததுக்கு பிறகு எல்லா பத்திரிகை நீங்க எழுதிட்டீங்க. அதிமுகவுக்குள்ள பழனிசாமிக்கு இது எதிரான தீர்ப்பு வரும் என்று. பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே சிறுபான்மையினர் ஓட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்க வந்து பிஜேபி கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் 38% சிறுபான்மை மக்கள் தான். அங்க இப்போ எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஆதரவு இருக்கு. மிகப்பெரிய ஊர்வலமே ரோட் ஷோவே இஸ்லாமிய பிறப்புகள் நடத்தி காட்டினார்கள். சார், எங்களுக்கு அனைத்து அரசியல் எங்களோடு இணக்கமான அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முடிவு பெற்றவுடன் உங்களுக்கு அறிவிப்போம். அழைப்பு கொடுப்பதற்காக நேரம் பெற்றிருந்தார்கள். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இன்றைய நாளை வருவதாக சொல்லியிருக்கிறார். மூணு பேர் மட்டுமா? கொஞ்சம் பொறுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கூட்டணி அழைப்போம். சரி, நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்கேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன்.